ஒரு சிட்டியில் நிறைய வீடுகள் நல்ல பிரகாசமான ஒளியோடு எல்இடி லைட்ஸோட நல்ல எலக்ட்ரிசிட்டி அந்த பல்ப்ஸ் எல்லாவோட நல்ல பிரகாசமாக இருந்ததுங்க. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு எரியப்பட்டிருந்தது. இந்த மண்ணெண்ணெய் விளக்குக்கு ஒரு கவலை, நம்ம அந்த பல்ப்ஸை போல் அந்த லைட்டை போல் நம்ம பிரகாசமான ஒளி கொடுக்க முடியலையே, நம்ம இவ்வளோ இதுவாக இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கவலை அந்த மண்ணெண்ணெய் விளக்குக்கு இருந்தது. ஒரு நாள் இடி மின்னலோட பயங்கர மழைங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அந்த கரண்ட் லைன்ஸ் எல்லாமே கட் ஆகிடுது, லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. அப்போது இந்த மண்ணெண்ணெய் விளக்கு மட்டும் எரியப்பட்டு இருக்கிறது. இதை தேடி அந்த ஜனங்க எல்லாம் வராங்க. அப்போ அந்த மண்ணெண்ணெய் விளக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, இன்னைக்கு இதை என்னை தேடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் கூடங்க நிறைய காரியம் நடக்குதுங்க. ஏன்னா அந்த விளக்கு எப்படி கவலைப்படுது, மற்றவர்களை போல என்னால் இருக்க முடியவில்லையே என்று. நாமும் கூட அநேக நேரங்களில் மற்றவர்களுடைய வாழ்க்கைகளை பார்த்து மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்து நினைக்கிறோம், என்னால் அப்படி இருக்க முடியலையே என்று. ஆனால் கர்த்தர் கொடுத்த அருமையான வாழ்க்கை நமக்கு, கர்த்தர் அருமையாய் நம்மளுக்கு குடும்பங்களை கொடுத்து நடத்துகிறதே நம் ஒரு சிறிய விஷயத்தில் மறந்து போய்விடுகிறோம். எபிரேயர் 13:5 உங்களிடம் இருப்பவைகளை கொண்டு திருப்தியாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு இது போதும் என்று நம்ம நினைத்து வாழும்போது கர்த்தர் நிச்சயமாகவே மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறாருங்க. நம்மை கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நாம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்போம்.